இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் தான் இருக்கோம். ஓகேண்ணா. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரீலா 450 தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வந்திருக்கோம். அண்டு பெட்ரோல் போட்டு வரத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஆனால் இந்த மற்ற ஷோரூம்ஸுக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமு, இந்த கேடிஎம் ஷோரூமு, இது 2 ஷோரூமே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும் தெரியுமா. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரீமியமாக, இது பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது. உள்ளே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்டரில் பியர் மாடல் 650. இதோட கலர் வேரியன்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அடுத்தது வந்து அங்கே ஒரு கிளாசிக் இருக்குது. கிளாசிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய வேரியன்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு வண்டியிலையும் பல வேரியன்ட்ஸ் இருக்குங்க. பாருங்கள், ஜிடியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு இந்த ரெட் கலரும், அப்புறம் வந்து அந்த மெட்டாலிக் சில்வர் தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு லுக்கில் இருக்கும். இது பாரு, நல்லா இருக்குல்ல. இது பழைய காலத்தில் ஒரு சாக்லேட் இருக்கும்ல, அது மாதிரியே இருக்குது. இந்த லாலிபாப்லாம் இருக்கும்ல, அதை உடச்ச உள்ள ஒயிட் கலரில் இப்படி ரோல் ஆகி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சசரிஸு, ரைடிங் ஜாக்கெட்லேருந்து ஹெல்மெட்டு, க்ளவுஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராண்ட்லேயே வச்சுருப்பாங்க. அதுதாங்க ஒரு பெரிய விஷயமே. கஸ்டமர் ஒரு வண்டி எடுக்கிறாங்கன்னா இவங்ககிட்ட எல்லா ஆக்சசரிஸுமே வாங்கிக்கலாம். இது பாருங்கள், செமையாக இருக்குல்ல. வாவ். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் எப்படி வந்து ராயல் என்ஃபீல்டு இந்த புல்லட்டெல்லாம் க்ரியேட் ஆச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஜிடி வேரியண்ட்டு, ஜிடியோட ஃபஸ்ட்டு வேரியண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஜிடி வந்தது. 550 சம்திங், 557 என்னவோ. சரி, ஓகே கைஸ், பைக் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். சிங்கிள் சிலிண்டர் 557 சம்திங் என்ன இருக்கும். சும்மா ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அவ்வளோதான், இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு டெஸ்ட் ட்ரைவ் போக வேண்டியது தான். ஸோ ஆங்கிள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கிடச்சாச்சு. ஸோ கொரிலான் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளேயில் வந்து விசிபிள் ஆகுது. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. செம லவுடாக இருக்குது கைஸ். ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம், உட்காந்துக்கோ. அண்டு இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஹைவேக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ராயல் என்ஃபீல்டு இது வரைக்கும் இல்லாத பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. ஜிடியில் கூட அவ்வளோ ஒரு ரஷ் கிடைக்காது. ஒரு பவருக்கும் வந்து ஒரு கீருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏபிஎஸ் வேற மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இருங்க, அப்படியே ஹைவே போயிட்டு நம்ம வந்து அப்படியே இந்த வண்டியோட ஸ்பெக்ஸை பற்றி எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஓவரால் ரிவ்யூவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? கைஸ், பவரு வேற மாதிரி இருக்குங்க.
ஹேண்டிலிங்கு பைக்குது சான்ஸே கிடையாது. த்ராட்டில் ஓப்பன் பண்ணால் போதும், வண்டி அப்படி எங்கே சீர்றானே தெரிய மாட்டேங்குது. ஹேண்ட்லிங் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எக்ஸாஸ்ட் நோட்டு பா சாமி. சீரியஸாக ஒரு 390 ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராயல் என்ஃபீல்டு மிஷினில் வந்து நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஒரு கேடிஎம்மில் இருக்க பவரு லுக்கு பார்த்தீங்களா இல்லை? கேடிஎம் காரண்ணா குறுக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ 100 பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவான். இவனோட பவர்னு பார்த்தீங்கன்னா 39.47 பிஹெச்பி பவர் அட் 8000 RPM. ஆனால் 8000 RPMலலாம் மேக்ஸிமம் டாக் பவர் வந்து வர மாதிரி ஃபீல் ஆகலைங்க. சரிங்களா, ஓப்பனாக சொல்லட்டுமா, ஒரு செகண்ட் வண்டி எங்கடா போயிட போகுது இப்படின்னு முறுக்கினேன், போயிட்டான். இப்போ பாருங்க, அப்பா யாருடா நீ தம்பி, ஜாலியாக இருக்கடா அவனை வச்சுன்னு விளாட. கைஸ் இவனை வச்சுக்கிட்டு பயங்கரமாக விளையாடலாம். ஆனால் என்ன, பாருங்க ஓ கைஸ், 3rd கியரில் 104 103 போகிறோம். செம்ம ஃபீலு. ஹைவே ஏறிட்டு நம்ம வந்து இவனை பிரித்து மேய்க்கலாம். இருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டாப் அண்ட் வீடியோ இது மாதிரி தாங்க முக்கால்வாசி இருக்கிறவங்க. ஸோ நம்ம தொண்ணு பேசாமல் நீங்கள் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து லிசன் பண்ணுங்கள், அப்படியே நம்ம வண்டியோட பவரை வந்து செக் பண்ணிடலாம். செம்ம விண்ட் பிளாஸ்ட் கைஸ். கைஸ் 141 வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அடைக்குது. ஆனால் வண்டியோட எனக்கு தெரிஞ்சது வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 282 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஓடி இருக்கு. இது ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தா, அதான் ஃபஸ்ட் சர்வீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் சர்வீஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 150 இல்லை 160 ப்ளஸ் போவான். என் ஃப்ரெண்டு வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், அவனுங்களதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 170 போகிறானுங்க. கைஸ் பயமாக இருக்குது கைஸ் இவன் ஓட்ட. போடுறா ஹேண்டிலிங் எல்லாம் வேற மாதிரி போடு. 5th கியர்ல 140 150 ஐயோ ஏங்க, நான் ஓட்டுனது சரியில்லை போல. செம்ம ஃபீல். பாருங்க 6th கியர்ல 130 இருக்கு, அப்பயும் முறுக்கணும்னா ஒரு ஃபீல். அடா என்ன இவனை சொல்றதுன்னு தெரியலையே, நான் ப்ரிப்பரே பண்ணலங்க இந்த வீடியோ எடுக்க. வையால கார்னரிங்கு பெண்டு எல்லாம் பயங்கரமா இருக்கு. நான் 7th கியரை தேடிட்டு இருக்கேன். அப்பா சாமி, கையெல்லாம் தள்ளிக்கிட்டு போகுது. வேற மாதிரி ராயல் என்ஃபீல்டு ஜிடிகே அப்பா மாதிரி இருக்கான்டா. அந்த எக்ஸாஸ்ட் நோட் இருக்கே, அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் என்ன மாதிரி ஒரு ஃபீல். கடவுளே,
ஸோ ஓகே கைஸ், வண்டியோட வாக் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்தி உங்களுக்கு வந்து நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். பையன் ஹீட் ஆகிட்டான் GoPro. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் நோட் இன்னொரு வாட்டி கேளுங்க, பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ சீரியஸாக ஒரு சிறுத்தை உருமுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 புது மாடலில் கொடுத்துருக்க மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் டைல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்லேயே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு கிராபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அயனில் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 450cc வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் லுக்கை வந்து பார்த்துக்கோங்க, வேற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வண்டி பிரித்து மேயுது கைஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. 160 போயிட்டான், அவ்வளோதான். வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் நம்மளுக்கு? செம்ம பவரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து அசாடும் இங்கே வந்து கொடுத்துருவாங்க. நான் எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்டே பண்ணுவேன். ஆனால் இந்த வண்டியில் நான் வந்து அப்படி பண்ணலை. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு வண்டியில் அந்த ஒரு புஷ் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஹோம் பட்டன் இருக்குது. மேபி இதுதான் வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லை மாறல. இது என்ன கதைன்னு எனக்கே தெரில. ஸோ இது எதுக்கு? கைஸ் இது ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ், வேற மாதிரி இருக்கு. அடாடாடா இங்கே பாருங்களேன், எல்லாமே மாறுது. அப்பியரன்ஸுக்கு இருக்குது. ஓகே, அப்பியரன்ஸ் போயிட்டு இதை தொட்டா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இங்கே இருக்கிறது. இது நார்மலாக எப்பயும் போல தான், இந்த ஹை பீம், லோ பீம், பாஸ்ட் லைட்டு அது மாதிரி. ஓகேங்களா? ஹாரனை கேளுங்க, நார்மலான ஒரு ஹாரன் தான். ஒரு சென்டரில் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரிப் ப்ரிஃபரன்ஸ், மை வெஹிக்கல்ஸ், அப்புறம் சிஸ்டம்மு, இன்ஃபர்மேஷன், ஃபேவரட்ஸு, அது மாதிரி எல்லாமே இருக்குங்க. வயல நல்லாயிருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்குது. ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்குள்ளே வந்து பிரைட்னஸ் இருக்குது, ஸ்க்ரீன் டைப் இருக்குது, அனலாக் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது. ஓகே, அனலாக்லேயே இருக்குது. இதுதான் நல்லாயிருக்கு கைஸ். ஹார்ன் அடிச்சுண்ணா, சீரியஸாக சொல்லணும்னா வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடோ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் வந்து இங்கே இருக்குது. ஒரு வாட்டி கேட்குறீங்களா? ஐயோ இந்த சவுண்டு பயங்கரமாக இருக்கே, புலி உரும்புது அப்பா சாமி. ஸோ வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் எரியுது, ஃபியூல் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எரியுது. அதே மாதிரி டைம் காட்டுது, கொரில்லா டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டுது. அதே மாதிரி ஹீட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டுது. கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுது. ஓவராலாக சொல்லணுன்னா பைக்கு வந்து சீரியஸாக வேற மாதிரி இருக்குது கைஸ். தரமாக இந்த வண்டி எடுக்கலாம். ஐயோ என் பைக் லிஸ்ட்டில் இதுவும் ஒரு வண்டி சேர்ந்துருச்சே. வேற மாதிரி இருக்குது. 30+ மைலேஜு, 160+ போகுது வண்டி. அந்த புஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவினிங்கன்னா அந்த த்ராட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வண்டி அப்படியே இழுத்துட்டு போகுது. ஒல்லியெல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கால் பின்னாடி பறந்துக்கிட்டு வரும். கையில் வந்து வச்சு ஹேண்டில் பாரில் வந்து பார்த்திங்கன்னா கை மட்டும் தான் இருக்கும். நான் ஒன்றும் எனக்கு வந்து அந்த அட்ரினல் ரஷ் வந்து பார்த்திங்கன்னா போகலை. அதனால தான் பார்த்திங்கன்னா உளறிக்கிட்டு இருக்கேன். பர்ஃபார்மன்ஸு தகாறு மாதிரி கைஸ், வாய்ப்பே கிடையாது, சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பியாக முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.